தற்போது இருக்கிற கிராமம் தோட்டவழி கோஸ்பாத்திரம். நாங்கள் 1999 இடம்பெயர்ந்து தேசாலை நலம்பிரியிலே ஒரு வருடம் தங்கியிருந்து கொண்டு 2000 ஆண்டளவு தோட்டவழி கோஸ்பா நகர் என்ற கிராமத்துக்கு எங்களுடைய மறைந்த ஆயர் ஆண்டரை அவர்களினால் அங்கு நாங்கள் அனுப்பி வைக்கப்பட்டோம். அப்போதிலிருந்து இன்று வரை 25 வருடங்களாக இருப்பது அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முன்னாள் இடத்தட்டிலே நாங்கள் வாழ்கின்ற பொழுது எங்களுடைய கிராமத்தில் சம்பவங்கள் இருந்தன. என்னுடைய சகோதர இஸ்லாமிய சமூகம் மற்றது என்னுடைய கிறிஸ்தவ சமூகம். இங்கே இந்த விடயம் எனக்கு நன்றாக பிடித்தது. இந்த ஒற்றுமை, சகோதரர்களுக்கு இடையிலான ஒற்றுமை, மத ஒற்றுமை, இன ஒற்றுமைன்னு சொல்லி நல்லா விளக்கப்படுத்தினீர்கள். இது எனக்கு நன்றாக பிடித்தது. நாங்கள் எங்களுடைய விடத்து கிராமத்தை தான் சிந்தித்து கொண்டிருந்தேன். 2 சமூகங்களும் ஒற்றுமையாக வாழ்ந்தோம். முதலாவது விடத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் வேளாண்மை செய்கிறவர்கள். எங்களுடைய சமூகம் கடற்கொள் செய்கிறவர்கள். இந்த வேளாண்மை செய்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் அங்கே அரிசி, நெல் உங்களை பகுதிக்கு கொண்டிருவார்கள். பரிமாறிவிட்டு மீன்கள், திருக்கைகள், கரைக்கூடிய உணவுப் பொருட்களை வழங்கி செல்வார்கள். அங்கே பலம் ஒன்றாக இருந்தது. 2 பலமும் ஒன்றாக இருந்தது. இது சூழ்நிலை காரணமாக அவர் கூறியது போன்று இந்த யுத்த சூழ்நிலையில் அவர்களும் பிடிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு நாங்களும் பிடிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து வந்தோம். தற்பொழுதும் கூட அந்த இஸ்லாமியரை நாங்கள் விட்டு விட வைக்கவில்லை. கிராமத்திலிருந்து கொண்டு எங்களுக்கு அருகிலே இருக்கிற எருக்கலம்பட்டி இஸ்லாமிய மக்களோடு நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அங்கே தான் நாங்கள் தொழிலுக்கு செல்வது. இந்த ஒற்றுமையானது மிகவும் பலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த இன மத ஒற்றுமை தமிழர்களாகிய மக்கள் நிச்சயம் தேவை. இருந்தால்தான் நாம் ஒரு நாடாக, ஒரே நாட்டு மக்களாக வாழ முடியும் என்பதை நீங்களும் கூறினீர்கள். நான் அதை விரும்பி இருக்கின்றேன். எனவே இந்த வேளையிலே பிரதேச சர்வ சமய குழு உறுப்பினராகிய உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிப்பதோடு, இப்படியான கருத்து அமர்வுகளை தனிப்பட்ட முறையில் கொண்டு வைக்காமல் ஒவ்வொரு கிராமங்கள் ஊடாக வைப்பீர்களானால் அங்கே இளைஞர்கள், யுவதிகள் கூட இருக்கின்றார்கள். ஜோசபாசனத்தில் 280க்கு மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் இருக்கின்றார்கள். அவருடைய மொத்த குடும்பமானது 600 குடும்பம் அங்கே இருக்கின்றன. இப்படியான நிகழ்வுகளை அங்கே வைத்து அவர்களுக்கு இப்படியான ஒற்றுமை எவ்வாறு கட்டியெழுக்கலாம், சமய ஒற்றுமை, இனத்துக்கான ஒற்றுமை, மத ஒற்றுமை, நாட்டுக்குள்ள எவ்வாறு ஒற்றுமையை கொண்டலாம் என்ற கருத்தமர்வுகளை அங்கே வைத்து அவர்களையும் ஒரு நல்வழி பாதையில் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது இப்படியான அமர்வுகள் இல்லாமல் முழு இளைஞர்கள், யுவதிகளும் கூட போதை வசத்துக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்படியான அமர்வுகள் மூலமாக அவர்களை மனதில் நம்முடைய நாட்டுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை, ஒற்றுமையை தரக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய அமர்வுகளை அமைக்குமாறு உங்களை பணியுடன் கேட்டுக்கொள்வேன். நன்றி.